இங்கிலீஷில் இஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு ஆணை பற்றி நீங்கள் பேசும்போது, அதாவது ஒரு ஆண் யார், எப்படி இருக்கிறார், எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டு இருக்கிறார், இந்த விஷயத்தை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா இஸ்ங்கிற ஒரு வார்த்தையை கண்டிப்பாக பயன்படுத்தி தான் ஆகணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் ஒரு ஆள் இருக்காங்க. இவர் யார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இவர் யார்? ஹீ இஸ் மிஸ்டர் ஏ பாபு. ஹீ இஸ் ஏ டீச்சர். இவர் யாருங்கிறத சொல்லியாச்சு. எப்படி இருக்கார்? ஹீ இஸ் ஹாப்பியாக இருக்கார். ஹீ இஸ் பிரில்லியன்ட், ரொம்ப அறிவாளியாக இருக்கார். எங்கே இருக்கிறார்? ஹீ இஸ் இன் த கிளாஸ் ரூம் ரைட் நவ். இப்போ அவர் கிளாஸ் ரூம்குள்ளே இருக்கார். முடிஞ்சது. என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? ஹீ இஸ் டேக்கிங் கிளாஸ். ஹீ இஸ் ஸ்பீக்கிங் வித் ஸ்டூடெண்ட்ஸ். இவர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு, பசங்களோட பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கவர் யார், எப்படி இருக்கார், எங்கே இருக்கார், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறத நான் சொல்லியிருக்கேன். உங்களை சுற்றி பாருங்கள். ஏதாவது ஒரு ஆண் இருப்பாங்க. உங்கள் பிரதராக இருக்கலாம், உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். அவர் யார், எப்படி இருக்கார், எங்கே இருக்காரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்லி பாருங்கள். தேங்க்யூ.